ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 விதமான மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ராம்பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க சைடில் இருக்க ரெண்டு ரெக்கையும் சின்ன சின்னதாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு மேலே சிசரை வச்சு ரெண்டு பக்கமும் சுரண்டுனா அதில் மேலே எதுவும் செதிலாம் இருக்காது. அந்த கொஞ்சம் வளவளப்பு போகும். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு செதிலையும் பிடிச்சி இழுத்தோன்னா அது உள்ளேருந்து எல்லாமே வெளில வந்துடும். நம்ம ஒரே ஒரு விரலை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து எடுத்தோன்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வாலை வெட்டிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். இன்னொரு மீன் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க ரெக்கை எடுத்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த சைடில் இருக்க வாலாண்ட முள் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தலையை கிள்ளி க்ளீன் பண்ணிடணும். இது சங்கரா மீன் கழுவும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கழுவுங்க. ஏன்னா அதில் முள் அது நீங்கள் தெரியாமல் கொஞ்சம் இது பண்ணிட்டா கூட அதில் ரெக்கையில் இருக்க முள் நம்ம கையில் குத்திடும். சிசரை வச்சு ரெண்டு பக்கமும் இருக்க செதில் அழுத்தம் கொடுத்து ஒரே நல்லா சுரண்டி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த பக்கம் வால்லையும் அந்த பக்கம் மேலே அதே மாதிரி சுரண்டி எடுத்துடணும். தலையாண்டையும் சுரண்டிடணும். எல்லா செதிலும் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க ரெக்கையை கட் பண்ணணும். மேலே இருக்க ரெக்கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் ரெக்கை இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். முள் இருக்கும் இதில் ரெக்கையில், அதனால் குத்திடும் கையில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தலை வேணும்னா தலை போட்டுக்கோங்க. தலை வேண்டான்னா தலையை கட் பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ செதிலை மட்டும் கட் பண்ணுறேன். செதிலை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக பிடிச்சி இழுத்தோன்னா அதில் இருக்க மொத்தமும் வந்துடும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே அதில் இருக்க செதிலை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கழுவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இருக்க 1-2 சுரண்டி கையில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கழுவிடலாம். அப்புறம் ரெக்கையை வாழை கட் பண்ணிவிட்டு போட்டுடணும். ரெண்டாவது இது கவலை மீனுங்க. இது பட்டை கவலை, ஆனால் இதில் முள் ஜாஸ்தியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு பக்கமும் நல்லா செதில் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா சுரண்டி செதில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ரெக்கை ரெண்டு பக்கத்தில் இருக்கும், அதேமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த தலை நான் போடலை, அதனால் தலையோடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா தலை போட்டுக்கோங்க. தலை மண்டைக்கு பக்கத்தில் கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா மொத்தமாக க்ளீன் ஆகிடும். அப்படியே சுரண்டி எடுத்தோன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வாழை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மீன் ஒரு மீன் கட் பண்ணும் போதும் சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கழுவும் போது ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்லா பளபளன்னு க்ளீனாக இருக்குது. இது நல்லா குழம்பு தான் வைக்க போகிறேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.